ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பிளஸ் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி உங்க பிசினஸோட சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அதை பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி என்னோட கிளைண்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி என்னோட கிளைண்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். ஸோ நான் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வரதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மூலம் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண வந்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் சூட் ஆகும் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நீங்க ரெகுலரா உங்க பிசினஸ்க்காக மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்க. நீங்க இப்பதான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க ஸ்டார்ட் அப் பிசினஸ் இல்ல இப்பதான் நீங்க மெட்டா ஆட்ஸ் ட்ரை பண்ண போறோம்னா இந்த கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம நிறைய டூல் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். ஆக்சுவலா உங்க பிசினஸ்க்காக நீங்க கண்டினியூஸா மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க. ஸோ மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணும்போது நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க, ஒன்னு லீட் ஜெனரேஷன் கேம்பெயின் ட்ரை பண்ணீங்க, இல்ல சேல்ஸ் ஆட் ட்ரை பண்ணீங்க. ஸோ எவ்ரி டைம் நீங்க லீட் ஜெனரேஷன் கேம்பெயினோ இல்ல சேல்ஸ் ஆடோ ட்ரை பண்ணும்போது ஸோ அதுல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி அதை நீங்க இமீடியட்டா ஆட்டோமேட் பண்ணுங்க. பிகாஸ் இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லீடு வந்த உடனே அந்த லீடை உடனே நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களால கன்வர்ஷன் மேக் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க ஃபாலோ பண்ணாம அதுல லீடு வந்த பின்னாடி அந்த லீடு நீங்க மறுநாள் கால் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அங்க ஒரு டிலே இருக்கும். அந்த டிலே பாத்தீங்கன்னா கஸ்டமர் வேற ஒருத்தருக்கு போறது நிறைய வாய்ப்பு இருக்கு. சில டைம்ஸ் அது ஜங்கால மாத்த கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க பிசினஸ்க்காக நீங்க லீட் ஜெனரேஷன் கேம்பெயினோ இல்ல சேல்ஸ் கேம்பெயினோ கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ லீடு ஃபில் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு இமிடியேட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் போனோம் வாட்ஸ்அப்ல. அதுக்கப்புறம் அவங்க நீங்க ரெகுலர் டச் வச்சோ அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணாலும் அது ஈஸியா கன்வெர்ட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் என்ன பண்ணணும், ஆக்சுவலி நீங்க கண்டிப்பா ஒரு வாட்ஸ்அப் ஏபிஐ டூலை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ டூல் மூலமா உங்க பிசினஸ் வர லீட்ஸை நீங்க கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணுங்க. ஸோ இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, பிகாஸ் இன்னைக்கு வர லீட்ஸை நீங்க உடனே பேசி கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் உங்களோட சேல்ஸ் க்ளோஸ் ஆகும். நீங்க அந்த லீட்ஸை அப்படியே ஸ்டேக் பண்ணி கடைசியா கால் பண்ணா அந்த லீட்ஸ் ஃபுல்லா ஜங்கா போயிடும். அது ஃபாலோ ரொம்ப நாள் போயிடும். ஸோ அதனால மேக்ஸிமம் நீங்க லீட் ஜென்ரேஷன் ப்ராசஸ் இல்ல சேல்ஸ் ப்ராசஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் டூல் யூஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணுங்க. இதுதான் என்னோட முதல் சஜஷனா இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் டூல் ஏன் யூஸ் பண்ணனா, பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல வாட்ஸ்அப்ல நிறைய பேர் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல நீங்க ரெகுலரா டச்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க சேல்ஸ் க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பண்ண முடியும், என்ன மாதிரி எல்லாம் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா லீட்ஸ் வந்த உடனே அவங்க கிட்ட ஒரு இமீடியட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்றோம். அதுல நீங்க சில சாட் பாட் மாதிரி செட் பண்ணலாம். ஸோ அவங்க கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்க முடியுமோ அதை கேட்கலாம். ஸோ இந்த ஆட்டோமேஷன் ஃப்ளோ பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஏபி யூஸ் பண்ணி உங்களால பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷனும் பண்ண முடியும், அண்ட் சேம் டைம் யூசரோட என்கேஜிங்கும் பண்ண முடியும். அதுல சில ஆட்டோமேஷன் ஃப்ளோ உங்களால செட் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் இஸ் த பெஸ்ட் டூல் ஃபார் லீட் ஜென்ரேஷன் அண்ட் சேல்ஸ் கேம்பெயின். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் நம்பி சில பிசினஸ் இருக்கும். அதாவது சின்ன சின்ன பிசினஸ் பாத்தீங்கன்னா வெறும் இன்ஸ்டாகிராம் கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணிருக்கும். அதாவது ஷூஸ், அப்புறம் பிரைட் கேம்பெயின்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா சில நிறைய சின்ன சின்ன பிசினஸ் கம்ப்ளீட்டா இன்ஸ்டாகிராம் டிபெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம் கேம்பெயின் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதாவது நீங்க உங்க பிசினஸ்க்காக ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவோ இல்ல டிராபிக் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவோ இல்ல உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் க்ரோத் பண்றதுக்காக கண்டிப்பா நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல நிறைய என்கொயரிஸ் வருதுன்னா நீங்க அந்த இன்ஸ்டாகிராம கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் ஏபி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கும் நிறைய டூல்ஸ் இருக்கு. லைக் மெனிசாட் ஒன்று இருக்கு, அப்புறம் வாட்ஸ்.com ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு கைஸ். ஸோ அதை கரெக்டான டூல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கை நீங்க கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா என்னோட கிளைண்ட் பாத்தீங்கன்னா நாங்க இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கை கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணோம். ஸோ எப்படி பண்ணணும்னு பார்த்தா நாங்க டைரக்டா என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ட்ரை பண்ணோம். ஸோ நாங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் வர கேம்பெயின் நாங்க என்கேஜ்மெண்ட் கேம்பெயினா ட்ரை பண்ணி ஸோ ஒரு என்கொயரிஸ் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் டைரக்டா என்கொயரிஸ் வந்தா அவங்க கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு அந்த கொஸ்டின் ஏதாச்சும் ஒரு புது என்கொயரி வந்தா அந்த கொஸ்டின் கேட்கற மாதிரி செட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு கஸ்டமர் என்கொயரி பண்ண உடனே ஒரு 10 கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்கும். ஸோ அந்த 10 கொஸ்டின் என்னன்னா அது கம்ப்ளீட்டா அந்த கஸ்டமர் ஜென்யூன் கஸ்டமரா ஃபைண்ட் அவுட் பண்ணி குவாலிட்டியா லீடா மேக் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை நாங்க இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் எஃபெக்டிவா யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா
வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் நாங்க லீட் ஜெனரேஷன் கேம்பெயினும் பிளஸ் சேல்ஸ் கேம்பெயினுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சேம் டைம் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு லீடு உள்ள வருதுன்னா, ஒரு என்கொயரிஸ் உள்ள வருதுன்னா அவங்க கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைன்டா அந்த கொஸ்டினை ரெடி பண்ணிட்டு அவங்க கிட்ட கேட்டு அதை வந்து குவாலிஃபைட் லீடா கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எங்களோட கன்வர்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு, எங்களோட கன்வர்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, அட் சேம் டைம் எங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் உங்க பிசினஸ் கம்ப்ளீட்டா இன்ஸ்டாகிராம் டிபெண்ட் பண்ணிருந்தா அங்கேயும் நீங்க ஆட்டோமேஷன் ப்ராசஸ் எனேபிள் பண்ணி அங்க நீங்க ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை கம்ப்ளீட்டா நீங்க ஆட்டோமேட் பண்ணா அங்கேயும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோ இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க வந்து ரெகுலரா மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா என்னோட டெய்லி பட்ஜெட் வந்து அபோவ் 1000 மேல 5000 மேல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், லேக்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கண்டிப்பா ஆட்டோமேஷன் டூல் கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஆடுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ROI நீங்க ஈக்குவல் பண்ணி ஆகணும். சோ அது கண்டிப்பா நீங்க ஆட்டோமேஷன் டூல் யூஸ் பண்ணி ஆகணும். நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், நான் வந்து இனிஷியலா இப்ப ஸ்டார்ட் பண்றேன், இப்ப மார்க்கெட்டிங் உள்ள வரேன், நான் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் டூலா யூஸ் பண்ணலாம்னு கேட்டா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம். பட் ஆனா இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஒரு வாட்ஸ்அப் API டூல் பர்ச்சேஸ் பண்ணும்போது டூல் காஸ்ட் இருக்கு, மெசேஜ் காஸ்ட் இருக்கு, அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு வந்து அந்த டூல் காஸ்ட் இருக்கு, அந்த டூலுக்கு வந்து மந்த்லி பிரீமியம் பிளான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காஸ்ட் இருக்கும். இப்போ உங்களுக்கு சொன்னது ஜஸ்ட் ஒரு பேசிக் பார்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் தான். இது இல்லாம நிறைய ஆட்டோமேஷன் பண்ண முடியும். இன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து கம்ப்ளீட்டா உங்க மார்க்கெட்டிங் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ நீங்க Facebookல ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, இல்ல கூகுள்ல ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க எங்க ஆட்ஸ் ரன் பண்ணலாம், வர லீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிறைய டூல்ஸ் பத்தி பேசியிருப்போம். வாட்ஸ்அப்புக்கு வந்து வாட்டி இம்பாக்ட் பத்தி பேசியிருப்போம். அதே மாதிரி வந்து மெயிலுக்கு வந்து கன்வெர்ட் கிட், சென்டிங் ப்ளூ இதை பத்தி எல்லாம் பேசியிருப்போம். அப்புறம் டேப்லி, ஜேபியர் இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். இது எல்லாமே ஒன்னா செட் பண்ணி இதை கம்ப்ளீட்டா உங்களால ஆட்டோமேட் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் வந்து உங்ககிட்ட CRM இருக்குன்னா அதை வச்சு கூட உங்களால கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் நீங்க ஆட்டோமேட் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல உங்க பிசினஸ் நீங்க ஸ்கேல் பண்ணணும், என் பிசினஸ் அந்த நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், எனக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா கண்டிப்பா நீங்க சில ஆட்டோமேஷன் டூல ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வர லீட்ஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் ஆட்டோமேஷன் டூலை யூஸ் பண்ண சொல்றேன். ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்க பிசினஸோட சேல்ஸை ஈஸியா க்ரோத் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ். பாய் பாய்.